A television and a radio are worth rupees 50,000. Television, radio, சேர்ந்து 50,000 rupees. If the television costs 4 times as much as the radio, அதாவது ரேடியோவை விட 4 மடங்கு 4 times வந்து டெலிவிஷன் அதிகம் ரேட். அதாவது ரேடியோ 1 ரூபாய் அப்படின்னா டெலிவிஷன் 4 ரூபாய், ரெண்டும் சேர்ந்து 1 ரூபாய் பிளஸ் 4 ரூபாய் 5 ரூபாய். இப்போ இதுதான், if the television costs 4 times as much as the radio, find the cost of each. அப்போ ஒவ்வொன்றும் என்ன விலை அப்படிங்கிறத கண்டுபிடி. காஸ்ட் ஆஃப் டெலிவிஷன் பிளஸ் ரேடியோ ரெண்டும் சேர்ந்து ஆர் ஒர்த் rupees 50,000. இப்போ ரெண்டு தனித்தனியா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, let the cost of radio is equal to x ன்னு வச்சுக்கோ. ரேடியோவோட விலை வந்து x. அப்போ 1 ரூபானா அது 4 ரூபாய் 4 times. இது x அப்படின்னா அது 4x. எவ்வளவு? அதாவது காஸ்ட் ஆஃப் டெலிவிஷன் இஸ் 4 into ரேடியோ காஸ்ட். ரேடியோ காஸ்ட் தான் x. 4 into x. That is rupees 4x. எதனுடைய விலை? காஸ்ட் ஆஃப் டெலிவிஷன் 4x, காஸ்ட் ஆஃப் ரேடியோ வந்து x. ஸோ எக்ஸும் 4xும் சேர்ந்தது தான் வந்து 50,000. x plus 4x, இது வந்து காஸ்ட் ஆஃப் ரேடியோ, இது வந்து காஸ்ட் ஆஃப் டெலிவிஷன், is equal to 50,000 rupees. x plus 4x, 5x is equal to 50,000 rupees. அதாவது 4x plus 4x 5x. 5x is equal to rupees 50,000 rupees. 50,000. அப்போ x மட்டும் எவ்வளவு? 5x வந்து 50,000. அப்போ 1x எவ்வளவு? 10,000. நமக்கு தெரியும். 1 5s are 5, 10 5s are 50, 0 0 0 rupees 10,000. 1x வந்து 10,000 rupees. அப்போ அந்த ரேடியோவுடைய காஸ்ட் வந்து x தானே, x ன்னு வச்சுட்டோம். x ஐ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 10,000 rupees. அப்ப டெலிவிஷனுடைய காஸ்ட் வந்து என்னது? 4x. அப்போ 4 into 10,000 is 40,000. அப்ப 10,000 plus 40,000 equal to 50,000. Do you follow? We will work out some more problems like this. So you'll come to understand this. Okay. Now divide rupees 540 between A and B. A, B ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. 540 rupees அவங்க அப்பா அவங்க கிட்ட கொடுத்து நீங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நீ எடுத்துக்கிறத விட 3 times வந்து பிக்கு அதிகமா கொடுத்துடணும். நீ 1 ரூபாய் எடுத்தீங்கன்னா அவனுக்கு 3 ரூபாய் கொடுத்துடணும். 3 times. So that B may get 3 times as much as A. ஏக்கு வந்து 1 ரூபாய்னா இவனுக்கு 3 rupees கொடுக்கணும். அதாவது பிக்கு எவ்வளவுதான்? ஏக்கும் பிக்கும் சேர்ந்து 540 rupees. எப்படி நீங்க ஷேர் பண்றீங்கன்னா, பிக்கு வந்து என்னது 3A, ஏக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இன்டூ 3. அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்தா ஏக்கு 1 ரூபாய் கொடுத்தா பிக்கு வந்து 3 times கொடுக்கணும். That is B is equal to 3A. அப்போ நம்ம வந்து amount, let the amount got by A, ஏக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோன்னா x ன்னு வச்சுக்கோங்க. x கொடுத்தா அப்ப பிக்கு வந்து 3x கொடுக்கும். ஏன்னா பிக்கு வந்து 3 மடங்கு அதிகம். அதான் 3 ஏவை விட 3 மடங்கு அதிகம். So B gets rupees 3x. ஏக்கு x னா பிக்கு 3x. அப்போ பிக்கு வந்து 3x, ஏக்கு வந்து x. அப்போ x plus 3x ரெண்டு பேருக்கும் சேர்ந்து 540 rupees. அப்போ x plus 3x is equal to 4x. 4x வந்து 540 rupees. அப்போ ஒரு x தான் இவனுக்கு கிடைக்குது ஏக்கு. சோ அது எவ்வளவு? x is equal to 540 divided by this 4. 1 4s are 4, 1 4s are 4, balance 1, 14
3 fours are 12, balance 2, 20, 5 fours are 20, rupees 135. அதாவது x ஏக்கு மட்டும் 135. b க்கு என்னது 3x, அப்ப அது எவ்வளவு? a share 135, b share 135 into 3. ஏன்னா b க்கு வந்து 3 மடங்கு அதிகமா கொடுக்கணும், 405. If you add these both, if you add these two numbers, you will get 540. So share of a is rupees 135, share of b is equal to 405. If you add 405 plus 135, 5 plus 5, 10, balance 1, 4, 5, you will get the total amount of a and b. Okay. Question number 43. Cost of 5 books and 4 notebooks is rupees 1000. If the cost of one book be rupees 120, one book மட்டும் rupees 120, find the cost of one notebook. அதாவது 5 books 1, 2, 5 books. 5 books plus 4 notebooks. 5 books plus 4 notebooks equal to rupees 1000. ரெண்டு சேர்ந்து 1000 rupees. ஒரு book கூட எவ்வளவு வந்து 120 rupees. One book 120 rupees. Cost of one book is 120 rupees. There are 5 books. Totally there are 5 books. So cost of 5 books, 5 into 120, 600 rupees. Totally 600 rupees. Apart from this, we are having notebooks also. Okay. So cost of 5 books is equal to 5 into 120 is rupees 600. So what about the cost of notebooks? Rupees 600 plus that 4 notebooks. Those 4 notebooks is equal to rupees 1000. 600. What is the 600? Cost of 5 books plus 4 notebooks is rupees 1000. So cost of 4 notebooks alone 1000. If this one comes to the right hand side, here actually plus symbol will be here. If you bring 600 to the right hand side, and 1000 minus 600 is rupees 400. 400. That is cost of 4 notebooks. Cost of one notebook is 400 by 4. 1 4s are 4, 1 4s are 4, 0, 0, rupees 100. Cost of one notebook 100 rupees. Cost of 4 notebooks 400 rupees. Cost of 5 books 600. 600 plus 400, 1000 rupees. Okay. Now listen. Similar problems. A watch and a pen together cost rupees 1400. ஒரு வாட்சும் ஒரு பேனாவும். A watch and a pen together cost 1400 rupees. If the cost of the watch be 6 times the cost of the pen, பென்னை விட வாட்ச் வந்து 6 times cost அதிகம். இது 1 ரூபாய் அப்படின்னா இது 6 ரூபாய், 6 times. That is, அப்ப நம்ம என்ன பண்றோம்? Cost of the watch is 6 times cost of the pen. இதை விட இது வந்து 6 times அதிகம். இது 1 ரூபாய்னா இது 6 ரூபாய். அப்போ let the cost of the pen வந்து x ன்னு வெச்சுக்கோங்க. Cost of the pen is x. Then cost of watch is 6x naturally. 6x. This is x and this is 6x. Totally 6x plus x is 7x. X plus 6x is 1400 totally. And 7x, 6x plus x is 7x is 1400. Okay. What is x? Cost of the pen. X, cost of the pen equal to 1400 by this 7. 1 7s are 7, 2 7s are 14, 0 0, 200 rupees. 200 rupees. That is cost of the watch. Sorry, cost of the pen is 200 rupees. Cost of pen x is equal to 200 rupees. And the cost of the watch is 6x. X is 200.
6 into 200 is rupees 1200. That is the cost of the watch. If you add these two, you will get the total price of both. Okay. A boy gets rupees 2 for every correct aim at a target. நீங்க வந்து திருவிழாவுக்கெல்லாம் போனால் பலூன் சுடுற காம்படிஷன் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வந்து ஷூட் பண்ண சொல்லி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபேருக்கு போகும்போது ஒரு கன் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 8 attempts அவங்க கொடுக்குறாங்க. 8 attemptsல வந்து if you shoot the balloon correctly, you will be given 2 rupees. Suppose if you miss the aim, you will lose 50 paise. 50 paise. You will lose 50 paise. Suppose if you shoot the balloon correctly, you will get 2 rupees. Totally, you will be given 8 attempts. Okay, 8 attempts. The boy gets rupees 2 for every correct aim at a target and loses rupees 0.50, 50 paise for every aim missed. Suppose you are given in a game of 8 attempts, he missed the aim 3 times. Miss பண்ணான் 3 times miss பண்ணான். அப்போ இதுல கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ எவ்வளோ வந்து அவன் சக்சஸ் பண்ணியிருக்கான், கரெக்டாக எத்தனை பேர், மொத்தம் வந்து 8 attempts. 3 டைம் மிஸ் பண்ணிட்டான், 5 டைம் அவன் சக்சஸ் பண்ணியிருக்கான். தட் இஸ் நம்பர் ஆஃப் attempts 8, number of correct aims is equal to the missed aims இருந்து number of missed aims வந்து 3, மிஸ் பண்ண aims 3 னா number of correct aims வந்து 8 minus 3 is equal to 5. அப்போ என்ன அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும்னா, amount got by the boy is equal to கரெக்டா ஷூட் பண்ணது 5 into 2, 5 times கரெக்டா ஷூட் பண்றான், 3 times வந்து தப்பா ஷூட் பண்றான், minus 3 into 0.50, 50 paise. So 5 into 2, 10, 3 into 0.50, 0.50 into 3, 0, 15, 2 decimal places, rupees 150. He is losing rupees 150 and he is earning rupees 10. So if you subtract 10 minus 1.50, 0, rupees 8.50. Okay. I went for shopping and took rupees 4,500 with me. I am pocket 4,500 rupees எடுத்துட்டேன். I bought 15 meter of cloth at the rate of rupees 200 per meter. 1 மீட்டர் துணி 200 ரூபாய்ட்டு 15 மீட்டர் ஆஃப் கிளாத் நான் எடுத்துட்டேன். அண்ட் 3 dozen notebooks at the rate of rupees 240 per dozen. ஒரு டசன் நோட்புக்ஸ் வந்து 240 rupees. 3 dozens நான் வாங்கினேன். I spent rupees 50 on rickshaw fare. ரிக்ஷாவில் நான் வந்துட்டு உனக்கு வந்து அதுக்கு வாடகை வந்து 50 rupees கொடுத்துட்டேன். How much was left with me? அப்ப என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும்? Total amount I had is I took 4,500. Cost of 15 meter of cloth, 1 meter 200 rupees per meter. 15 meter 15 into 200 rupees 3,000. Then I bought 3 dozen notebooks for 250 per dozen. 1 dozen 240 rupees. 3 dozens rupees 720. Then I gave money for rickshaw rupees 50. அப்ப இதுதான் என்னுடைய எக்ஸ்பென்ஸ். நான் ஒரு டீ கூட சாப்பிடல, டீயோ டிஃபனோ எதுவும் சாப்பிடல. I just came back. So total money spent, நான் எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணியிருக்கேன்னா 3,000 rupees for cloth purchase, 720 rupees for notebook purchase and rupees 50 for rickshaw fare. Totally 0,773, 3,770 I spent. Then what is the money left in my pocket?
That is, money left with me is totally I took 4,500 rupees and spent rupees 3,770. 0, 10 minus 7, 3, 14, 4 is left here, borrow here. 14 minus 7, 7. 730 rupees. 730 rupees is the money left with me. Okay. If 21 cows eat as much as 15 oxen. இப்போ ஒரு லேண்ட்ல வந்து 21 கவுஸ் எவ்வளவு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து ஆக்சன் அந்த காளை மாடுங்க வந்து அதிகமா சாப்பிடும். சாரி, கவுஸ் வந்து அதிகமா சாப்பிடுது. எது அதிகமா சாப்பிடுது? சாரி, ஆக்சன் வந்து அதிகமா சாப்பிடுது. 15 ஆக்சன் சாப்பிடுறத வந்து 21 கவுஸ் சாப்பிடுது. அப்போ 15 oxen is equal to 21 cows. புரியுதா? அதாவது சாப்பிடுறது ஒரு 15 ஆக்சன் வந்து உனக்கு என்னது சீக்கிரமா சாப்பிடுது. 21 ஆக்சன் அதுக்கு ஈக்குவலா 15 ஆக்சன் வந்து சாப்பிடுது. புரியுதா? It eats more. 15 oxen 21 cows. அப்படின்னா 25 ஆக்சன் சாப்பிடுறத எத்தனை கவுஸ் சாப்பிடுவோம்? எத்தனை கவுஸ் சாப்பிடும் அப்படின்னா இன்னும் மோர் கவுஸ் சாப்பிடும். மோர் கவுஸ் அதாவது வந்து இப்ப 21 விட அதிகமா சாப்பிடும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். 25 into 21 by 15. 3 5s are 15, 5 5s are 25, 1 3s are 3, 7 3s are 21, 5 7s are 35 cows. அதாவது ஒரு லேண்ட்ல வந்து கிரேசிங் ஆகுது. ஈட் ஆஸ் மச் ஆஸ்னா ஒரு ஃபாடரை வந்து 15 கவுஸ் சாப்பிடுறது, 15 ஆக்சன் சாப்பிடுறது 21 கவுஸ் சாப்பிடுது. இதே 25 ஆக்சன் சாப்பிடுறது வந்து 35 கவுஸ் சாப்பிடும். ஓகே. A horse and a cart. குதிரையும் குதிரை வண்டியும் 1,00,000 rupees. Both cost 1,00,000 rupees. The horse costs 4 times as much as the cart. அதாவது வண்டியை விட குதிரை வந்து 4 மடங்கு அதிகம். Same problem. Same cost of horse plus cost of cart is 1,00,000 rupees. Cost of cart alone rupees X. Cost of horse is 4x. Horse plus cart is x plus 4x is equal to 1,00,000 rupees. Then 5x is equal to 1,00,000 rupees. X cost of cart alone is equal to divided by 5. 1 5s are 5, 2 5s are 10. This cannot be divided by 1 cannot be divided by 5, so 10, put 0 here. So 10, 2 5s are 10, 0, 0, 20,200 rupees cost of cart, that is the x. Then cost of horse is 4x. 4x is equal to 20,000 x into 4, that is 20,200 into 4, 80,800 rupees. That is the cost of horse. If you add both, you will get 1,00,000 rupees. Okay. A boy runs a kilometer. A kilometer means 1 kilometer in 7 minutes 10 seconds. 7 minutes and 10 seconds. How long will he take to run 400 meter? It is given in kilometer and this one is given in meter. This is in minutes and that is in seconds. So 1 minute is equal to 60 seconds. He is taking 7 minutes and 10 seconds to complete 1 kilometer. That is 1 minute equal to 60 seconds, totally 7 minutes. 7 into 60 becomes seconds. We have converted into seconds. And apart from this 7 minutes, we have 10 seconds also. So 60 into 7, 420 seconds plus 10 seconds. 7 minutes is 420 seconds. 10 seconds plus 10 seconds is 430 seconds. He is taking 430 seconds to cover a kilometer. 1 kilometer is 1,000 meters. For 1,000 meters, to cover a distance of 1,000 meters,
he is taking 430 seconds. How long, எவ்வளவு நேரம் will he take to run 400 meter? 400 meter. That is, if the distance is more, the time taken will be more. Okay, if the distance is less, the time taken will be less. This is direct proportion. This is, if the distance increase, time will also increase. If the distance decreases, time taken will also get decreased. So x is equal to 400 into 430 by 1000. That is 0, 0, 0, 0, 0, 0. 4 3s are 12. Balance 1. 4 4s are 16. Plus 1, 17. 172 seconds. Okay. Why can't we convert this one into minutes? It is equal to 2 minutes. 2 minutes means 120 seconds. 1 minute 68 seconds. 2 minutes 120 seconds. So totally 172 seconds. So 120 to 5. 50 to 2 minutes and 52 seconds. If the option is given in seconds, you can write seconds. If it is asked in minutes, 2 minutes and 52 seconds. Totally it is 172 seconds. For 2 minutes, 120 seconds is subtracted. So you are getting 52 seconds. Okay. A farmer had fodder for 40 animals for 60 days. Fodder na தீவனம். தீவனம் வந்து 40 அனிமல்ஸ்க்கு வந்து 60 நாளைக்கு வர்ற மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. அது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, he bought some more animals. புரியுதா? 40 days 40 அனிமல்ஸ்க்கு 60 டேஸ்க்கு தான் வச்சிருக்காரு. He bought some more animals and the fodder lasted for 50 days. 60 நாளைக்கு வர வேண்டிய உணவு வந்து தீவனம் வந்து 50 நாளுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா மோர் அனிமல்ஸ் அவர் வாங்கிட்டார். அப்போ அதிக அனிமல்ஸ் வாங்கினதுனால 10 நாள் குறைஞ்சிருச்சு. அப்போ அவர் புதுசா வாங்கின அனிமல்ஸ் எவ்வளவு? How many more animals did he buy? Okay, what is the strength of the newly bought animals? Okay, what is given? Days were given. Number of days. Number of days. Number of animals. அதாவது 60 டேஸ்க்கு வரும்போது 40 அனிமல்ஸ் இருந்துச்சு. அது 50 டேஸ்க்கு வரும்போது அனிமல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். if the number of days for which the fodder will last increases, number of animal decreases. If it increases, this one decreases. That is indirect proportion. Indirect proportion. For 60 animals, 40 days. 50 animals for 50 days. If it comes to 50 days, the animals will be more. Okay, so that is 60 into 40 by 50. $48 animals. அதாவது உணவு வந்து 60 நாளைக்கு வரணும்னா, அதிக நாளைக்கு வரணும்னா குறைச்சலாம் அனிமல்ஸ் இருக்கணும். அவர் வந்து இன்னும் அனிமல்ஸ் அதிகமா வாங்கினதுனால 50 டேஸ்க்கு தான் வந்துச்சு. அப்ப 50 டேஸ்க்கு வந்துச்சுன்னா எவ்வளவு அனிமல்ஸ் இங்க இருக்கும்? அப்ப 48 அனிமல்ஸ் இருக்கு. அப்ப புதுசா வந்த அனிமல்ஸ், newly bought, how many more animals did he buy? He bought new animals. Bought. புதுசா வாங்கின, அதாவது ஆல்ரெடி 40 இருக்கு,
50 டேஸ்க்கு தான் சாப்பாடு வந்துச்சுன்னா 48 அனிமல்ஸ் இருந்திருக்கும். அப்போ 40 அனிமல்ஸ் முன்னாடியே இருந்துச்சு. ஸோ 8 அனிமல்ஸ் புதுசா வாங்கினது 8 animals. I hope you would have understood all these problems what I have taught. Go through the problems again and do these problems twice in your notebook so that you may understand it very well. Okay, we'll see you in the next class.